இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பதாண்டி அவங்க இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். அவங்க பையனுக்கு பொண்ணு பாத்திருக்காங்க போல. ஓ, இதான் கரெக்டான டைம். அவங்க வீட்டுக்கு நான் மட்டும் மருமகளா ஆயிட்டேன். அக்காவுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் டி. அக்கா, ஆனா அவங்க கூட்டு குடும்பமா வாழறவங்களாச்சே. உனக்குதான் கூட்டு குடும்பம்னாலே பிடிக்காதே. இல்ல வெண்ணிலா, உன்னை அடையணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இழந்துதான் ஆகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆகுதான்னு பாப்போம். இல்லனா பையனை பிரிச்சு தனியா கூட்டிட்டு வந்துட வேண்டியதா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அக்கா, ஒரு கூட்டு குடும்பத்தை பிரிக்கிறது தப்பு இல்லையா அக்கா? என்ன தப்பு என்ன சரி? நமக்கு எது தேவையோ அதுதான் சரி. அந்த பையன் ஃபாரின்ல படிச்சவன். அவனும் கண்டிப்பா ஏன் டைப்பா தான் இருப்பான். கூட்டு குடும்பம் செட்டப்ல அவன் விரும்ப மாட்டான். அப்படியாக்கா? அதுக்குள்ள அவ்ளோ டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டியா? வான்மதினா சும்மாவா? அதெல்லாம் சரிக்கா. பையனை பாத்தியா? எப்படிக்கா இருக்கான்? அழகா இருக்கானா? ஏய், பையனா முக்கியம், அவங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். என் செல்லக்குட்டியில நீதான் எப்படியாவது என்ன அந்த அண்ணாமலைக்கு புடிச்ச பொண்ணா காட்டணும். அது உன் பொறுப்பு. ஏன்னா அந்த அண்ணாமலையும் ஒன்ன மாதிரிதான் ஔவையார் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் வெண்ணிலா. அக்கா, ஏய், அப்ப இவ்ளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கவே இல்லையா? இல்லக்கா, இன்னைக்கு கோவில்ல அப்ப பாருடி, எனக்கும் ஒரே இடத்துல நல்லது நடக்குதுல்ல? ஆமாக்கா, ஆமா. என்ன அக்காலும் தங்கச்சி ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, நாங்க ரகசியம் தான் பேசிட்டு இருக்கோம். ஏய் அடி பாவி, நீ இன்னும் அந்த நெக்லஸ கழட்டவே இல்லையா? எதுக்கு கழட்டணும்? நான் கழட்டினா நீ போட்டுக்கலான்னு பாக்குறியா? வாயாடி, உன்கிட்ட பேச முடியுமா? சரி, நம்ம வீட்டுக்கு அண்ணாமலை அம்மா வந்தாங்கல்ல? ஆமா ஆமா. வர வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுக்கு நம்மள லஞ்சுக்கு வர சொல்லிருக்காங்க. அப்படியாம்மா? பாருங்கடி, நீங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு எந்த பிளானும் வச்சுக்க கூடாது. நாங்களாவது வேற பிளான் வச்சிருக்கிறதாவது. சரி சரி, அத சொல்லத்தான் வந்தேன். வரேன். பார்த்தல, இன்னைக்கு தானே நான் முடிவு பண்ண அந்த வீட்டுக்கு மருமகளா போறேன்னு. அதுக்குள்ள பாரு, அந்த அண்ணாமலை அம்மாவே நம்மள லஞ்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்க்கா. நடக்கலனா மட்டும் நான் சும்மா விட்டுருவேனா? நினைச்சத நடத்தியே தீருவேன். ஆனா எப்படின்னு தெரியலையே. நான் இருக்கேன்ல, உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்கு வைக்கிறேன். அப்படி சொல்லு என் தங்கச்சி.